Praise the Lord. இந்த செப்டம்பர் மாதத்தில் 4ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலுமே நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 16ஆம் சங்கீதம் 8வது வசனம், Psalm 16 verse 8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த சங்கீதத்தை தாவீது எழுதினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இன்னைக்கு தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எத்தனையோ காரியங்களில் அவர் போராட்டத்தை அனுபவித்ததை நம்ம பார்க்குறோம். குடும்பத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி, யுத்த களத்துலேயும் அப்படியாக அநேக போராட்டங்களை அனுபவித்தவர். ஆனால் அவர் எப்படி அசைக்கப்படாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ரகசியத்தை அவர் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு ரகசியத்தை இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன செய்தாராம்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். யாரை அவர் தனக்கு முன்பாக வைத்திருந்தார்? அவர் மேய்ப்பனாக இருந்த நாட்களிலும் சரி, ராஜாவாக இருந்த நாட்களிலும் அவர் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தார். கர்த்தர் அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படலை அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தரை எங்கே வச்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்ம எல்லாரும் கர்த்தரை நேசிக்கிறோம், உண்மைதான். ஆனால் நம்ம கர்த்தரை எப்படி வச்சுருக்கிறோம்? நீங்கள் கர்த்தரை உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறீங்களா, இல்லை ஆண்டவரை நமக்கு பின்னால் வச்சுருக்கிறோமா? நிறைய நேரம் பிரச்சனை வரும்போது யாரிடத்துல முதலாவது நாம் போகிறோம்? நம்ம யாரிடத்துல போகிறோம் பிரியமானவர்களே? ஃப்ரெண்ட்ஸுக்கு உடனே ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறோமா, இல்லை நம்மளுக்கு அன்பானவர்களை கூப்பிடுகிறோமா? யாரை கூப்பிடுகிறோம்? யாரை உங்களுக்கு முன்னால் வச்சுருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். என்ன தீர்மானம்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நமக்கு முன்னால், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நமக்கு முன்பாக நம்ம வைக்க பழகி கொள்ளுவோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கும்போது நம்ம எப்பொழுதும் ஆண்டவரையே பார்த்து ஆண்டவரிடத்திலேயே கலந்து ஆலோசிக்கிற அனுபவங்களுக்குள்ள நாம் நடத்த ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. யாரிடத்துலையும் போய் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னால் நம்ம கர்த்தரிடத்தில் போக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் சொல்ல நாம் பழகி கொள்ள வேண்டும். அருமையாய் வர்ஷிப்பில் அழகா சிஸ்டர் பாடினாங்க இல்லையா? ஆண்டவரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது, அவர் நம்முடைய வலது பாரசத்தில் ஆண்டவர் இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் நம்மளை அசைப்பது இல்லை. அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்கள், வியாதிகள், வறுமைகள், கடன் பிரச்சனைகள், எல்லா விதமான நிபச்சொற்கள், நம்மளுக்கு விரோதமாய் பேசப்படுகிற பேச்சுக்கள், இல்லை உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்கள் எதுவுமே நம்மளை என்ன செய்யாது? அசைக்காது. இல்லைன்னா சின்ன சின்ன காரியங்களுக்கும் நம்ம அசைந்து விடுவோம். சின்ன சின்ன காரியத்துக்கும் நம்ம பயப்படுவோம். ஏன்னா நம்மளை நம்புகிறோம். ஆனால் நம்மை நம்பாமல் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றிலையும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொள்வாங்க, ஆண்டவர் என் குடும்பத்தை நடத்துவாங்க, ஆண்டவர் என் பிள்ளைங்களை நடத்துவாங்கன்ற தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இல்லைனா நம்ம உலகத்தில் நடக்கிற நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அப்படி தானே? ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் நம்புகிறோம். ஆண்டவரை நமக்கு முன்னால் நாம் வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளுக்கு முன்னால் இருக்கும்போது அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நமக்கு முன்னால் இருந்தார்னா அவர் கோணலானதெல்லாம் ஆண்டவர் செவ்வைப்படுத்துவாராம். ஆமேன். ஆண்டவர் நமக்கு முன்னால் இருந்தால் எந்த தீங்காவது நம்மளை அணுகுமா? யோசித்து பாருங்க. இல்லை. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே எப்படி இருக்குது? மறைந்திருக்குது. அப்போ ஆண்டவர் எனக்கு முன்னால் இருக்கும்போது எனக்கு ஒரு ஆபத்து வரணும்னா அது யார் மூலமாக வந்தால் தான் வரும்? கர்த்தரை தொட்டாதான் அந்த ஆபத்து என்ன தொட முடியும். அவ்வளோ பாதுகாப்பு. அப்போ நம்ம கர்த்தரை நமக்கு முன்னால் நம்ம வைக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்க வேண்டும். நம்ம கர்த்தரை நம்ம கண்களை ஓப்பன் பண்ணும்போது ஆண்டவருடைய முகத்தை நாம் தரிசிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய கஷ்ட நேரங்களில்
நம்ம சோர்ந்து போகிற நேரங்களில் நம்ம சந்தோஷமா எல்லாம் நல்லா சம்பூர்ணமாக இருக்கிற அந்த நாட்களிலும் நம்ம கர்த்தரை முன்பாக வைத்து கொள்ள வேண்டும். தாவீதினுடைய வாழ்க்கை ரகசியத்தை இந்த வசனத்தின் வாயிலாக அவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். எத்தனையோ போராட்டங்கள் தாவீதுக்கு வந்துச்சு. இன்னைக்கு நல்லா இருந்தவங்க நாளைக்கு நல்லா இல்லை, கூட இருந்தவங்க நாளைக்கு விரோதிகளாக மாறினாங்க. ஆனால் பாருங்க, கர்த்தரை மட்டும் அவர் விடவே இல்லை. ஆண்டவரை தன்னுடைய வலது பாரசத்தில் அவர் வைத்து கொண்டார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் அசைக்கப்படுவது இல்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நான் ஸ்ட்ராங்காக இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவரை எனக்கு வலது பாரசத்தில் வைத்திருக்கிறேன், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வச்சுட்டேன். எல்லா சூழ்நிலையிலையும் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் இருக்கிறாரு. என் மனைவி அல்ல, என் பிள்ளைகள் அல்ல, என்னுடைய கணவன் அல்ல, என்னுடைய பெற்றோர் அல்ல, என்னுடைய வேலை அல்ல, எனக்கு இருக்கிற பராக்கிரமம் அல்ல, எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் கூட இல்லை, கர்த்தரை தான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நாமும் கூட அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, நான் எனக்கு முன்பாக உங்களை நான் வைக்கிறேன். ஆண்டவரே, ஐ செட் யூ பிஃபோர் மீ லார்ட். அந்த செட் பண்ணுறதுன்றது அது ஒரு அழகான ஒரு வேர்டு இல்லை? நமக்கு முன்னால் ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம்? நிறுத்தி வைக்கிறோம். என்னுடைய கண்களுக்கு முன்னால் ஒன்லி ஜீசஸ். பேதுரு அந்த தண்ணீரில் மூழ்கி போனதற்கு என்ன காரணம்? கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கும்போது அவரால் தண்ணீரில் நடக்க முடிஞ்சுது. ஆனால் காற்றை பார்த்த மாத்திரத்தில் அந்த ஃபோக்கஸ் மாறிடுச்சு. ஆண்டவரையே பார்த்துக்கிட்டு இருந்த பேதுரு இப்போ எங்கே பார்க்குறாரு? திரும்பி பார்க்குறாரு. பயங்கரமான புயல் காற்று அடிக்குது. ஐயோ, இந்த காற்றுல நான் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு நினச்ச மாத்திரத்தில் அவர் மூழ்கிட்டார். அந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லேயும் ஜீசஸை பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளால் நடக்க முடியுது. ஆனால் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி அப்படியே உலகத்தை பார்க்கும்போது, இல்லை பிரச்சனைகளை பார்க்கும்போது, நமக்கு விரோதமாக யாரோ பேசுகிறாங்கன்றதை கேட்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? மூழ்கி விடுகிறோமே. கர்த்தரை மாத்திரம் நமக்கு முன்னால் வைத்து நடக்க பழகிக்கொள்வோமா? சங்கீதம் 16வது சங்கீதம் 8வது வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?